எப்பயும் போல இந்த சிட்டில வாழ்றவங்களோட லைஃப் ரொம்பவே நார்மலா போயிட்டு இருக்கு. இப்ப திடீர்னு பார்த்தா ஃபுல்லா வந்து டிராஃபிக் ஆகுது. என்னடான்னு பார்த்தா ஒரு கார் மட்டும் நடுவுல நின்னுட்டு இருக்கு. சரி என்னாச்சு அவருக்கு அப்படின்னு உள்ள போய் பார்த்தா அவருக்கு திடீர்னு வந்து கண்ணு தெரியாம போயிருது. எப்படிடா இப்படி கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு கண்ணு தெரியாம போகும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நாங்க இருக்கிறவங்க அவருக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அவர் செக் பண்ணி பார்த்தா அவங்களுக்கே ஒன்றும் புரியல. ஏன்னா எந்த ஒரு டேமேஜும் இருக்கிற மாதிரி தெரியல. உங்களால முடிஞ்ச எல்லா டெஸ்டையும் எடுத்துட்டு வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பார்த்தா அன்னைக்கு அதே மாதிரி நிறைய கேசஸ் வருது. அதனால இவங்களுக்கு ஏதோ ஒரு வேளை வியாதி பரவி இருக்கும் அப்படின்னு கவர்மெண்ட் இவங்களை குவாரண்டைன் பண்ண சொல்றாங்க. அப்ப இவங்களோட ஒய்ஃப் நான் என்னோட ஹஸ்பண்ட் கூட தான்ப்பா இருப்பேன், அவரை விட்டு தனியா பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கண்ணு தெரியும் ஆனாலும் கண்ணு தெரியல அப்படின்னு பொய் சொல்லி அவங்க கூட போயிட்டு இருக்காங்க. இங்க இருந்து ஒரு பாலடைஞ்ச இடத்துல தான் கொண்டு போயிட்டு வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல அவங்களுக்கு எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் அவங்க ரெடி பண்ணி கொடுக்கல. இவங்களுக்கு அடுத்து இந்த இடத்துக்கு நிறைய மக்கள் இது மாதிரி வந்து அனுப்பப்படுறாங்க. இவங்களுக்குள்ள ஃபுட்டு இது மாதிரி விஷயங்களுக்காக பிரச்சனை வேற வர ஆரம்பிக்குது. இப்போ எதனால இந்த மாதிரி திடீர்னு இவங்களுக்குலாம் கண்ணு தெரியாம போச்சு, இதுல இருந்து இவங்க எப்படி சர்வே பண்ண போறாங்க அப்படின்றது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இது 2008ல ரிலீஸ் ஆன பிளைண்ட்னஸ் அப்படிங்கிற சைஃபை த்ரில்லர் ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. இந்த ஊர்ல இருக்கிறவங்களோட லைஃப் எப்பயும் போல காலையில எந்திரிச்சோன்னா நார்மலா அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப திடீர்னு டிராஃபிக் ஆகுது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு பிசினஸ் மேன் அவருக்கு வந்து திடீர்னு கண்ணு தெரியாம போயிருது. என்னடா இது திடீர்னு ஒண்ணு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரு குழப்பத்துல உட்காந்துருக்காரு. அப்ப அங்க இருக்கிற சில லோக்கல் டிரைவர்ஸ் எல்லாரும் வந்துட்டு என்னாச்சு உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்ப அதுல ஒருத்தர் மட்டும் வந்துட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை ஓட்டிட்டு அவனை கூட்டிட்டு போறான். பார்த்தா போற வழியிலே இந்த பிசினஸ் மேனை கீழே இறக்கி விட்டுட்டு அவன் காரை தூக்கிட்டு போயிடுறான். அவன் ஒரு திருட்டு பையன் போல. இப்ப அவனுக்கு கார் தேவை, அதனால கார் எடுத்துட்டு போயிட்டான். இவருக்கு நடு ரோட்ல ஒண்ணுமே புரியல. ஏற்கனவே கண்ணு வர தெரியல. ஐயோ எங்க இறக்கி விட்டு போனானே அப்படின்னு தெரியாம பாத்துட்டு இருக்கல அந்த திருடன் இன்னொரு வேற ஆளு மாதிரி வந்து இவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போக ஹெல்ப் பண்றான். அவரோட அபார்ட்மெண்ட்டுக்கு கரெக்டா கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு வந்து உங்க கம்பெனில ஏதாவது வேலை இருந்தா போட்டு கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, இதை வச்சு இந்த டைம் இந்த பிசினஸ் மேன் வந்து உஷாராயிடுறாரு. இவருக்கு கண்ணு தெரியாது அப்படின்றதுனாலதான் இவன் வந்து ஏமாத்துறதுக்கு பாத்துருந்திருப்பான். நீ தானடா என்ன இந்த மாதிரி ஏமாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அவனை எப்படியோ வெளியில தள்ளிடுறாரு. இப்போ வீட்டுல அவங்க ஒய்ஃப் வந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்துட்டு செக் பண்றாங்க. இதை பார்த்ததுமே அப்படின்னா உடனே போயிட்டு டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இவங்க வந்து போறாங்க. சடனா இந்த மாதிரி கண்ணு தெரியாம போறதெல்லாம் ரொம்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை போய் பார்க்க போறாங்க. அங்க அவங்களுக்கு முன்னாடி இன்னும் நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் எமர்ஜென்சி அப்படிங்கறதுனால இவங்க வேகமா போயிட்டு டாக்டரை பாக்குறாங்க. டாக்டருக்கு ஒண்ணுமே புரியல. அவர்கிட்ட இருக்கிற எல்லா அட்வான்ஸ்டு மிஷினையும் வச்சு அவரோட கண்ணை வந்து டெஸ்ட் பண்றாங்க. ஆனா எந்த ஒரு பாதிப்பும் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியல. எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. அதனால இது ஏதாவது நியூரோ சம்பந்தப்பட்டதா இருக்கும், அதனால நீங்க நல்ல நியூராலஜிஸ்ட் போயிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அங்க வந்து பார்த்தா அவரும் சில டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு அவருக்கும் வந்து ஒன்றும் புரியல. ஏன்னா எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கேஸை நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் கிளியரா என்ன ஏது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அவங்கள வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்து இன்னும் நிறைய பேஷண்ட்ஸ் வந்திருப்பாங்கல்ல, அதுல ஒரு சின்ன பையன், அதுக்கப்புறம் ஒரு உமன் கண்ணாடி போட்டுட்டு இருக்காங்க. இவர் ஒரு ஐ பேட்ச் வந்து போட்டுட்டு உட்காந்துருக்காரு. இவங்க எல்லாரையும் இவங்களோட கிளைண்ட்ஸ் தான். எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் வந்து வீட்டுக்கு போறாரு. இப்போ போற வழியில அந்த தீஃப் வந்து காரை திருடிட்டு வந்தால அவன் வேற போலீஸ் கண்ணில் எப்படி மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தப்பிக்க ட்ரை பண்றான். இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அவனால வந்து முடியல. ஏன்னா திடீர்னு பார்த்தா இவனுக்கும் கண்ணு தெரியாம போயிருச்சு. ஐயோ இப்ப வேற வழியே இல்லை, போலீஸ் கிட்ட தான் ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்க அவங்களும் வந்து இவனை கூட்டிக்கிட்டு இவனோட வீட்டுக்கு வந்து போறாங்க. உங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த மாதிரி கண்ணு தெரியல, அதனால கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்ல இவங்க வந்து ஆக்சுவலா எக்ஸ் ஒய்ஃப் தான். அதனால இவனெல்லாம் உள்ள விட முடியாது அப்படின்னு வெளில துரத்திடுறாங்க. கட் பண்ணா இப்ப வந்து பாருக்கு வந்து இந்த ஒரு பொண்ணு கண்ணாடி போட்டிருந்தால அந்த பொண்ணு குடிக்கிறதுக்காக வந்திருக்கா. பார்டனர் கிட்ட வந்துட்டு சரக்கு வாங்கிட்டு சரி ரூம்ல போயிட்டு உட்காந்து குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா திடீர்னு அவ வந்து கத்திக்கிட்டு இருக்கிறா. என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா அவளுக்கும் கண்ணு எல்லாமே வந்து அப்படியே திடீர்னு ஒயிட் ஆகிறது. அவளுக்கும் இப்ப கண்ணு தெரியாம போயிருது. இது மாதிரி இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவ்வளோ கேசஸ் வந்து நடந்துருது. இந்த டாக்டர் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லாம் சாப்பிட்டு ரிலாக்ஸா தூங்குறாங்க. இன்னைக்கு இந்த வினோதமான கேஸ் வந்துச்சு, அதை பத்தி தான் அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. சரின்னு காலையில எந்திரிச்சு பார்த்தா அவருக்கும் கண்ணு தெரியல. இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை நேத்து வந்தவங்களால எதுவும் வந்து இன்ஃபெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்றாரு. மாதிரி சிமிலரான கேஸ் எதுவும் வந்ததா அப்படின்றபடி அவங்க கிட்ட கேட்க, இது மாதிரி நிறைய கேசஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்ல நேத்து வந்த பேஷண்ட்ஸுக்கும் வந்து இது மாதிரி கண்ணு தெரியல. ஒரு பையன்லாம் வந்தால அவனுக்கும் வந்து கண்ணு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. விஷயம் வேற சீக்கிரமா மீடியா அப்படி இப்படின்னு பரவ ஆரம்பிக்குது. அதனால இந்த ஹாஸ்பிட்டல்லையே நிறைய அத்தாரிட்டிஸ் வந்துட்டு கைப்பற்றாங்க. ஏன்னா இது வந்து ஏதோ ஒரு வைரஸ் மாதிரி தெரியுது, இது வந்து மக்களுக்கு பரவிடக்கூடாது, அதனால இதை வந்து எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு
இப்போ இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்கள குவாரண்டைன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்றாங்க. அப்ப நம்ம டாக்டரோட ஒய்ஃப் அவங்க இருந்துட்டு, நான் அவரை பிரிஞ்சுட்டுலாம் இருக்க முடியாது, நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவங்கள கூட்டிட்டு போக முடியாதுல்ல. அதனால இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, எனக்கும் வந்து கண்ணு தெரியல அப்படின்னு வந்து பொய் சொல்லி நம்ம டாக்டர் கூடயே வந்து போறாங்க. ஒரு நாள் நைட்லயே கிட்டத்தட்ட நூத்துக்கணக்கானக்கும் மேல வந்து இந்த மாதிரி கேஸ் வந்துருச்சு. அதனாலதான் இதை எப்படியாவது ஃபர்ஸ்ட் தடுத்து நிறுத்தணுன்றதுக்காக இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களை குவாரண்டைன் பண்ணி வைக்கிறாங்க. அது ஏதாவது ஒரு நல்ல பிளேஸா இருக்கும்னு பார்த்தா ஏதோ ஒரு பாலடைஞ்சு போன பில்டிங் மாதிரி இருக்கு. அங்க எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே இல்ல. அது மட்டும் இல்ல, டாக்டர்ஸ் கூட யாருமே கிடையாது இவங்களை பாத்துக்கிறதுக்கு. மொத்தமா அங்க வந்து இத்தனை வார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வார்ட்ஸ் மட்டும்தான் இருக்கு. அங்க இருக்கிற ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரே ஒரு ஃபோன் மட்டும்தான். அதுவும் எமர்ஜென்சினா மட்டும்தான் பண்ண முடியும். அதுவும் ஒருத்தர் மட்டும்தான் அலௌடு வேற. என்னடா ரூல்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இவங்களுக்கு இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களை என்ன ஏதுன்னு பார்த்து சரி பண்றதுக்காக தான் இந்த மாதிரி குவாரண்டைன் பண்ணுவாங்க. ஆனா இங்க எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லை. இவங்களை பின்தொடர்ந்து இவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு நேற்று வந்த எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த பிஸ்னஸ் மேன், அதுக்கப்புறம் அந்த சின்ன பையன், கண்ணாடி போட்டிருந்த அந்த பொண்ணு, இப்படின்னு எல்லாரும் வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் நமக்கு வந்து இந்த மாதிரி கண்ணு தெரியும் அப்படிங்கிற விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும், இது வெளியில யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு வந்து டீல் பேசிக்கிறாங்க. டாக்டர் அவங்களோட ஒய்ஃபும் தான் வந்து ஃபுல்லாக இவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க ஒய்ஃபுக்கு வந்து கண்ணு தெரியல, அதனால ரெஸ்ட் ரூம் போகிறது, எங்கெங்க என்னென்ன இருக்குது, நான் இங்கே வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சுக்கிறாங்க. அவங்க இல்லாம இந்த இடத்துக்கு அந்த திருடனும் வேற வந்துடுறான். ஏன்னா அவனுக்கும் கண்ணு தெரியாம போயிருச்சுல. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு டீமா இந்த இடத்துல வந்து வேலை பார்க்குறாங்க. சன்கிளாஸ் போட்டுட்டு ஒரு பொண்ணு சுத்திட்டு இருப்பால, அவளுக்கு பின்னாடி தான் அந்த திருடன் வந்து வருவான். அவன் வந்து அவகிட்ட தப்பா நடந்துக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது அவங்க காலை வச்சு ஒரே மிதிதான். அவங்களோட ஹீல்ஸ் வேற தண்டி இருந்ததுனால அந்த ஹீல்ஸ் வந்து அவனோட காலில் குத்தி பயங்கரமா அடிபட்டுருது. இப்போதைக்கு அதை வந்து சரி பண்றதுக்காக டாக்டரும் அவங்களோட ஒய்ஃபும் தான் அவங்களோட ஷர்ட்டை வச்சு அவனுக்கு ட்ரீட் பண்றாங்க. காயத்தை அந்த சட்டையை வச்சு கட்டி விட்டு கொஞ்சம் ரத்தம் வராம வந்து பாத்துக்கிறாங்க. ஏன்னா இவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் எய்டு கிட்டு கூட இல்ல. இப்ப எல்லாரும் நைட்டு தூங்கும் போது டாக்டரோட ஒய்ஃபுக்கு மட்டும் தூங்கவே முடியல. அந்த காயம் என்ன ஆக போதோ, அதுக்கு மருந்து வர போடல அப்படின்ற எண்ணம் ஒரு பக்கம். எங்க ஒருவேளை நம்ம தூங்குனா காலையில எந்திரிக்கும் போது நமக்கும் கண்ணு தெரியாம போயிருமோ அப்படின்ற பயம் ஒரு பக்கம். நேரத்துல டாக்டர் வேற சரி நம்ம வந்து கொஞ்சம் நல்லா நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இருக்கலாம்னு ட்ரை பண்றாரு. ஆனா அவங்களால சுத்தமா முடியல. ஏன்னா அவங்களுக்கே 1008 கவலை இருக்கு. இப்ப மறுநாள் ஆக ஆக இந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரி நிறைய மக்கள் வந்து இன்னும் வந்துட்டே தான் இருக்காங்க. எப்படியோ அந்த பிசினஸ் மேனோட ஒய்ஃபும் இங்கே வந்துடுறாங்க. அதனால அவருக்கு ரொம்பவே சந்தோஷம். ஆனா இந்த சின்ன பையனோட அம்மா மட்டும் இந்த இடத்துக்கு இன்னும் வரல. இந்த பையனை இந்த சன்கிளாஸ் போட்ட லேடி தான் பாத்துக்கிறாங்க. டாக்டர் அவங்களோட ஒய்ஃபும் இந்த இடத்துக்கு வந்துட்டு அங்க இருக்கிற கார்ட்ஸ் கிட்ட எங்களுக்கு வந்து இது மாதிரி ஹெல்ப் வேணும், அவர் ஒருத்தருக்கு காலில் அடிபட்டிருக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்ல. ஆனா அதெல்லாம் பத்தி இங்க இருக்கிறவங்களுக்கு சுத்தமா கவலை கிடையாது. இதை பாருங்க, ஒழுங்கா இப்ப மட்டும் நீங்க உங்களோட இடத்துக்கு போகல அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கன்னை வச்சு மிரட்ட வேற வழி இல்லாம அவங்களும் 2 பேரும் அங்கிருந்து போயிடுறாங்க. நேரத்துக்கு அப்புறமா இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அது ஸ்கூல் கேன்டீனில் கொடுக்கறது அப்புறம் ஹாஸ்டலில் கொடுக்கறத விட ரொம்பவே கேவலமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த சாப்பாடு அமௌண்ட் வந்து சுத்தமாக பத்தலை. இங்கே இருக்கிறவங்களுக்கும் அதுவும் வந்து சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் வந்து சாப்பாடு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து எங்களுக்கு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரோட ஒய்ஃப் வந்து கால் பண்ணி கேட்குறாங்க. எங்களுக்கு வந்து மெடிக்கல் கிட்டும் வேணும், சாப்பாடும் இன்னும் பத்தலை, எங்களுக்கு நிறைய வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் எவ்வளவோ வந்து கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் இவங்க ஃபோனை வந்து யாரும் அட்டன் கூட பண்ணுறது கிடையாது. ஏதோ ஒரு மிஷின் பதில் சொல்லிட்டு அது பாட்டுக்கு வந்து போயிருது. இவங்களும் வந்து நிறைய மெசேஜஸ் தான் வந்து போட்டுட்டு இருக்காங்க. இந்த இடமே வந்து இப்ப ரொம்பவே நாஸ்தி ஆகுது. இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கண்ணு தெரியாது அப்படிங்கிறதுனால இந்த சுத்தம் அதெல்லாம் பத்தி அவங்களும் வந்து பெருசா கண்டுக்கல. டாக்டரோட ஒய்ஃப் தான் என்ன பண்றாங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச துணி இதெல்லாம் வச்சுட்டு அந்த இடத்துல வந்து ஒரு லைன் மாதிரி வந்து ஃபார்ம் பண்றாங்க. ஏன்னா இன்னொரு வார்டுக்கும் ஒரு வார்டுக்கும் வந்து வித்தியாசமும் தெரியணும். அதே மாதிரி ஒவ்வொரு வார்டுக்கும் இவன் வந்து ஒவ்வொரு கார்டும் வந்து போட்டிருப்பா. ஏன்னா எல்லாத்தையும் இவங்களால வந்து சமாளிக்க முடியாது. வார்டு 1க்கு வந்து இவளோட ஹஸ்பண்ட் தான் வந்து ரெப்ரசன்டேட்டிவ். அங்க இருக்கிற மக்களும் வந்து அந்த இடத்துல வந்து சுத்தம் இதெல்லாம் பார்க்காம அப்படியே வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் எப்படி இருக்கு என்ன ஏதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் பார்த்தாதான் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஐயரவா இருக்கும். அதனால இதெல்லாம் பார்க்காம அப்படியே வந்து போயிட்டு இருக்கு அவங்க லைஃப். பிஸ்னஸ்மேன் வந்து ஒரு பக்கம் அவனோட ஒய்ஃப் கிட்ட நம்ம சந்தோஷமா இருந்த நாட்கள் எல்லாம் வந்து நினைச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை நினைக்கிறத வந்து சொல்றான். ஆனா அவளால அதெல்லாம் முடியல. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில உட்காந்துக்கிட்டு சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருக்கு, இதுல எங்கிட்ட அதெல்லாம் நினைக்க போய் அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுறான். திடீர்னு பார்த்தா இந்த இடத்துல ஏதோ வினோதமான சவுண்டு வருது. என்னடான்னு பார்த்தா இந்த ஐ பேட்ச் போட்டிருந்தாருல ஒருத்தர், அவர்கிட்ட இருந்துதான். அவர் ஒரு ரேடியோ வச்சிருக்காரு. இவ்வளவு நாளா இங்க இருக்கிற யாருக்கும் அந்த விஷயம் தெரியாது. யாருக்கும் தெரியாம அவர் வந்து அதை மறைச்சு என்ன நியூஸ் வெளியில போயிட்டு இருக்கு அப்படிங்கறத தான் இவ்வளவு நாள் கேட்டுட்டு இருந்திருப்பாரு. அப்ப டாக்டரோட ஒய்ஃப் தான் இருந்துட்டு அங்க என்னதான் நடக்குது வெளியில அப்படிங்கறத இங்க இருக்கிறவங்களுக்கும் சொல்லுங்க, நாங்களும் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் இவரு சொல்றாரு, வெளியில இருக்கிற நிலைமை ரொம்பவே மோசமாயிட்டு இருக்கு, எதுவுமே வந்து நிலையாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு.
சொல்றாரு. ஏன்னா நாள் வந்து இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகவும் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பேர் இதனால பாதிக்கப்பட்டாங்க. அதனால முதல்ல இதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுனால தான் அவங்களுக்கு குவாரண்டைன் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற மக்கள் யாரும் வெளியில வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூலை வந்து கொண்டு வந்தாங்க. ரொம்ப நாளைக்கு மக்களை வந்து இது மாதிரி லாக்டவுன்ல வைக்க முடியாது. என்னதான் நடக்குது அப்படின்னா அவங்களும் வந்து தெரிஞ்சுக்க நினைப்பாங்க. அதனால இப்போ நிறைய ஸ்பெஷலிஸ்ட் எல்லாத்தையும் வச்சு எதனால இந்த மாதிரி வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அது மாதிரி முயற்சி பண்ணும்போது அவங்களே வந்து இதுல பாதிக்கப்பட்டுட்டாங்க. அங்க இருக்கிற யாருக்குமே வந்து கண்ணு தெரியாம போயிருது. இதனால அவங்களால எதையும் முழுசா வந்து கண்டுபிடிக்க முடியல. கட்டத்துக்கு மேல மக்களாலேயும் ரொம்ப நாள் வந்து வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க முடியல. அதனால வெளியில வர ஆரம்பிச்சாங்க. அப்படி வரவங்கள ரூல்ஸையும் பிரேக் பண்ற அப்படின்னு வந்து அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மிலிட்ரி ஃபோர்ஸ்க்கும் வேற வழி கிடையாது. இவங்களும் வந்து பாதிக்கப்பட்டுருவாங்க அப்படிங்கிறதுனாலதான் அவங்களும் அந்த மாதிரி வந்து செய்யறாங்க. இப்போ இந்த இடமே வந்து ரொம்பவே வந்து கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா திடீர்னு மக்களுக்கு வந்து கண்ணு தெரியாம போறதுனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ், நிறைய கார் கிராஷ், ஏரோப்ளைன் கூட வந்து கிராஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது ஃபுல்லா இந்த மாதிரி டிசாஸ்டர் ஆகுறதுனால மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டே இதுக்கப்புறம் நம்மளோட உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்றதுனால அவங்க வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த மொத்த ஊருமே ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கு. இதுல கவர்மெண்ட்டுக்கும் என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா அவங்களுக்கும் இப்ப கண்ணு தெரியாம போயிருச்சு. இப்படியே நாட்கள் ஆக ஆக இந்த இடத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து வர ஆரம்பிச்சாங்க. இது மாதிரிதான் வெளியில வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு. இவங்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வர இங்க இருக்கிற யாருக்குமே தான் கண்ணு தெரியாதே. அதனால ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் பண்ணி இவங்க எல்லாரையும் இந்த இடத்துக்குள்ள அனுப்புறாங்க. அந்த லைன்ல மோதி கீழே விழுந்துடுறாரு. அதனால ஒரு கொலாப்ஸ் ஆகுது. அதுக்கு கூட அங்க இருக்கிற கார்ட்ஸ் வந்து அவங்கள ஷூட் பண்ணிடுறாங்க. என்ன திமிர்த்தனம் பண்றீங்களா அப்படின்னு. துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்டதும் அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் ரொம்பவே பயந்து போய் அங்க இருக்கிற கதவை எல்லாத்தையும் உடைச்சுக்கிட்டு உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களே கண்ணு தெரியாம தான் போயிட்டு இருக்காங்க. இவனுங்க வேற கண்ணா பின்னான்னு சுடுறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயம். அதனால எல்லாரும் கதவை உடைச்சிட்டு உள்ள போக அதுக்கப்புறமா தான் அங்க இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிறாங்க இந்த பாடியை கூட அவங்க வந்து எடுத்துட்டு போக போறது இல்லை அப்படின்னு. அதே மாதிரி அங்க டெட் பாடியோட இவங்களால வாழ முடியாதுல்ல. அதனால அங்க இருக்கிற டாக்டர் வந்துட்டு இங்க இருக்கிறவங்க அந்த ஃபோர்ஸ் கிட்ட வந்து எங்களுக்கு வந்து ஒரு மண்வெட்டியாவது வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இங்க இருக்கிற அந்த காட்ஸும் வந்து அவங்களுக்கு மண்வெட்டியே கொடுக்குறாங்க. அதுவும் அவங்க நின்ன இடத்துல இருந்தே அந்த மண்வெட்டியை தூக்கி போட்டுடுறாங்க. இவளுக்கு தான் கண்ணு தெரியாதே, அதனால எந்த பக்கம் இருக்கு அப்படின்னு இவங்க டைரக்ஷன் கேட்டு கேட்டு வந்து அதை எடுக்க ட்ரை பண்றாங்க. அந்த ஃபோர்ஸ் எல்லாரும் வந்து இவளை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. மாத்தி மாத்தி சொல்ல இவ எப்படியோ போய் கரெக்டா அதை எடுத்துட்டு மிடில் ஃபிங்கர் காமிச்சிட்டு அங்க இருந்து போயிடுறா. அங்க இருக்கிறது வார்டு மட்டும் இல்லாம மற்ற வார்டு மெம்பர்ஸ் கிட்டயும் வந்து அவ விசாரிச்சுக்கிறா. வேற எதுவும் இந்த மாதிரி டெட் பாடிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 பேர் வந்து இது மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த டைம்ல டாக்டரும் ஒரு விஷயத்த சொல்றாரு. இங்க இருக்கிற வார்டு மெம்பர்ல யாரோ ஒருத்தர் மட்டும் சாப்பாடு வந்து கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிறீங்க. இது வந்து நல்லது இல்ல. இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவல் அமௌண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இங்க குழந்தைங்களும் இருக்காங்க, வயசானவங்களும் இருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து சாப்பாடு வேணும். சரிசமமா பிரிச்சாதான் அது வந்து எல்லாத்துக்கும் வரும். இது மாதிரி வேலையெல்லாம் பண்றது வேற யாரும் கிடையாது. இந்த பார்டெண்டர் தான். இவன் தான் வார்ட் 3க்கு வந்து ரெப்ரசன்டேட்டிவா இருப்பான். அவன் என்ன சொல்றான், அவன் என்ன நினைக்கிறான்னா, இங்க இருக்கிறவங்க எல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பாத்துக்கணும், எல்லாம் கைட் பண்ணணும், இதெல்லாம் செய்யணும். அப்படின்னா நமக்கு தானடா எக்ஸ்ட்ரா ஃபுட் வரணும். அதனால இனிமே நாங்க தான் வந்து நிறைய சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவன் கத்திட்டு இருக்கிறான். ஒரு பக்கம் இந்த திருடனுக்கு வந்து காலில் அடிபட்டிருக்கும்ல, அது வந்து எப்படி இருக்கு என்னன்னு பாக்குறதுக்கு டாக்டர் ஒய்ஃப் வந்திருப்பாங்க. அவனுக்கு வந்து ஃபீவர் வேற அடிக்கும். காயம் வந்து கொஞ்சம் பெருசானதுனாலதான் இந்த மாதிரி அவனுக்கு ஜுரம் வந்துருச்சு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சமாதானப்படுத்த முயற்சி பண்றான். அப்பதான் அந்த திருடன் இருந்துட்டு உனக்கு கண்ணு தெரியும்ல, அந்த விஷயம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே அவளுக்கு வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆயிருது. அடப்போடா ஒன்ன போய் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறான். நமக்கு கண்ணு தெரியறது எவ்வளவு பெரிய ஒரு இதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே அழுது ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஒரு பக்கம் இந்த பார்டெண்டரால இந்த வலியை வந்து ஏத்துக்கவே முடியல. இப்படியே நம்ம வந்து எப்படியோ இருந்து சாக தான் போறோம். அதனால நம்ம இந்த மாதிரி வலியில துடிச்சு சாகிறதுக்கு பேசாம இப்பயே செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து வெளியில போக ட்ரை பண்ண அதை பார்த்து அங்க இருக்கிற கார்ட்ஸ் வந்து அவனை ஷூட் பண்ணிடுறாங்க. டாக்டரோட ஒய்ஃப் வேற வந்துட்டு அவர்கிட்ட என்னால இதுக்கு மேல இங்க இருக்கிறவங்க கிட்ட உண்மையை மறைக்க முடியாது, எனக்கு கண்ணு தெரியுங்கிறத நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை பாரு அப்படி மட்டும் நீ செஞ்சனா அவ்வளவுதான், இவ்வளவு நாள் நம்ம பண்ண எல்லாமே வேஸ்டா போயிடும். அது மட்டும் இல்ல நம்ம என்ன மேரேஜ் பண்ண கப்பல் மாதிரியா நடந்துட்டு இருக்கோம், நீ ஏதோ இப்ப நான் நர்ஸ் நீ பேஷண்ட்ன்ற மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கு. அதனால இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்க வேணா, நீ அமைதியா இப்படியே மறைச்சிரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. பக்கம் இந்த பார்டெண்டர் சும்மா இல்லாம இந்த இடத்தோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ்க்கு வந்து வந்துடுறான். அதுவும் அந்த இடத்துல இருக்கிற அக்கௌண்டன்ட்டோட ஹெல்ப்பால. இந்த இடத்துல ஒரு 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேருக்கும் பிறந்ததுல இருந்தே கண்ணு தெரியாது. அதனால அவனுங்களுக்கு இப்ப இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் எப்படி சமாளிக்கணும், என்னென்ன எதெல்லாம் எப்படி இருக்கும் என்னங்கிறது எல்லாமே டீட்டெயில்
டீட்டெயில்டா தெரியும். ஏன்னா இவங்கலாம் இப்போ திடீர்னு கண்ணு தெரியாம போனவங்க. அதனால இந்த பார்டெண்டர் இந்த சான்ஸை ஒரு பவரா எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாத்துலயும் மைக்ல வந்து பேசுறான். இதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்து நான் தான் ராஜா, நான் சொல்றதை தான் நீங்க எல்லாரும் கேட்க போறீங்க. ஏன்னா இதுக்கு மேலேயும் இந்த டாக்டர் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் என்னால கேட்க முடியாது. நீங்க வந்து இதுக்கப்புறம் சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கான விலை எனக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பாடெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு போயிட்டு ஏன் எனக்கு வேணும் உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பார்த்தா இந்த பார்டெண்டர் வந்துட்டு அவனோட சீக்ரெட் வெப்பனை வந்து ரிவீல் பண்றான். ஆக்சுவலா அவன் கிட்ட ஒரு கன்னு கூட இருக்கு. இப்ப யாராவது இங்க பிரச்சனை பண்ணீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை வச்சு அவங்க எல்லாரையும் மிரட்ட, கன் இருக்கிறதுனால அவங்களும் எல்லாரும் பயந்து போய் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவனே ஒரு திருட்டு பையன், இவன் பாட்டுக்கு யாராவது சுட்டு போட்டு தள்ளிட்டானா என்ன பண்றது? அதனால வந்து கன்னை வச்சே மிரட்டிட்டு இருக்கான். இதை பாருங்க, இந்த இடத்துக்கு வந்து நான் எப்பயுமே பாதுகாப்புக்கு ஆளுங்களை வச்சிருப்பேன். ஏதாவது பண்ணி இங்க இருக்கிற சாப்பாட்டை திருடணும்னு நினைச்சீங்க அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். இதுக்கு எல்லாரும் பயந்து போய் அங்கிருந்து வந்து கிளம்புறாங்க. சில பேர் இவன் கையில வெப்பன் இருக்கிறதுனால அது நமக்கு உயிருக்கே ரொம்பவே ஆபத்தா இருக்கும், இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் டாக்டரோட ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னா, நமக்கு இப்போதைக்கு சாப்பாடு தேவை, அதனால அவங்க கிட்ட இருக்கிற ரிங்ஸ், ஜுவல்ஸ் இல்ல வேற ஏதோ அமௌண்ட் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அது எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் ஒவ்வொன்னு வந்து இவங்க வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சில பேரோட இறந்து போனவங்களோட பேக்கெட்ஸ்ல இருக்கிற பர்ஸ் இதெல்லாம் கூட எடுத்துக்கிறாங்க, ஏன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சின்ன பையனுக்கு மட்டும் கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. அவன் கூட சன்கிளாஸ் போட்டுட்டு ஒரு பொண்ணு இருந்தால, அவ இருந்துட்டு இதுக்கப்புறம் நான் இவனுக்கு அம்மாவா இருந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட இருக்கிறத அவ வந்து அவனுக்காக கொடுக்குறா. மாதிரி இவங்களால முடிஞ்சதெல்லாம் கையில இருக்கிறதெல்லாம் வந்து கொடுக்க, அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இவங்க கிட்ட அவ கொடுத்தா அவங்க எல்லாரும் கொஞ்சமா தான் சாப்பாடு கொடுக்குறாங்க. ஏன்னா இவனுங்களால நம்மள மீறி எதுவும் பெருசா செஞ்சிட முடியாது. அதனால ஒவ்வொரு வார்டுக்கும் சும்மா கொஞ்சம் பாக்ஸை மட்டும் கொடுங்க, அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இந்த கண்ணு தெரியாத 3 பேரை வச்சு என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ், என்னென்ன வேல்யூ என்ன அப்படிங்கிறத அவனும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறான் பார்டெண்டரும். ஒரு பக்கம் இந்த மக்களுக்கு வந்து ஒரு ஆள் சாப்பிட்ற சாப்பாடை தான் ஒரு வார்டுக்கே கொடுக்குறான். இதை பத்தி எதுவும் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லி பார்டெண்டர் மிரட்டி தான் கொடுக்குறானே. அதனால அங்க இருக்கிறவங்களுக்கு இப்ப சாப்பாடும் பத்தல. இதுக்கு மேல நம்ம இந்த மாதிரி பொறுமையாவே ரூல் பண்ணிட்டு இருந்தோம்னா இதெல்லாம் சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து கோவப்படுறாரு. தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப வந்து அந்த சன்கிளாஸ் போட்ட பொண்ணு வந்து இந்த இடத்துக்கு வரா. வந்துட்டு, இதை பாருங்க, நீங்க இவ்வளவு நாளா எல்லாத்தையும் கரெக்டா தான் பண்ணிட்டு இருந்தீங்க, ஏன் இப்ப இவ்வளவு கோவப்படுறீங்க, அமைதியா இருங்க, உங்களால முடியும் அப்படின்னு சொல்ல. ஆனா என்னால நிச்சயமா எதுவும் பண்ணலாம் முடியாது, அவன் கிட்ட துப்பாக்கி வேற இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவ வந்து இவனை சமாதானப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து அந்த இடத்துல ஒன்னா இருக்காங்க. இதை அந்த இடத்துக்கு அவளோட ஒய்ஃப் வந்து பாத்துடுறா. நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டேன், அப்புறம் அது மட்டும் இல்ல எனக்கு வந்து நல்லாவே கண்ணு தெரியும், இது நமக்குள்ள சீக்கிரட்டாவே இருக்கட்டும் புரியுதா அப்படின்ற மாதிரி இவகிட்ட சொல்லி வேற அனுப்புறா. இந்த கில்ட்லயே அவங்களும் வேற அப்படியே ஒரு மாதிரியாவே சுத்திட்டு இருக்காங்க. அப்படியே வாரங்கள் வந்து போயிட்டே இருக்கு. நிறைய பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு தான் இருக்காங்க இந்த இடத்துக்குள்ள. இதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால இந்த பார்டெண்டர் வேற இவங்க கிட்ட உங்க கிட்ட பொருள் எதுவும் இல்லை அப்படின்னா எனக்கு வந்து அதுக்கு பதிலாக இதுக்கப்புறம் பொண்ணு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இதை கேட்டுட்டு டாக்டர் செம கோவமாகி டாக்டரோட ஒய்ஃப் வந்து வெளியில போயிட்டு அங்க இருக்கிற ஃபோர்ஸ் கிட்ட எங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஃபுட்டெல்லாம் வேணும், எப்பதான் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கிறா. ஆனா எங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நாங்க வந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம், அதனால இதுக்கு மேலேயும் வேணும்னா வெயிட் தான் பண்ணணும், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. இங்க உள்ள ஒரு பக்கம் டாக்டர் இருந்துட்டு அங்க இருக்கிற லேடிஸ் கிட்ட எல்லார்ட்டையும் இது வந்து உங்களோட கம்பல்ஷன் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க வந்து போய்க்கலாம், ஏன்னா இது வந்து இப்படிதான் பண்ணி ஆகணும் அப்படின்ற ப்ரெஷரோ இல்லைலாம் எதுவுமே கிடையாது, இதெல்லாம் பண்ணா உங்களுக்கு சாப்பாடு இது கிடைக்கும், அதனால உங்க விருப்பம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. எல்லாம் கேட்டுட்டு அங்க இருக்கிற ஒரு பொண்ணு நான் வந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியரா வந்து முன்வரா. அவ வந்ததுமே அங்க இருக்கிற டாக்டரோட ஒய்ஃப், அதுக்கப்புறம் அந்த சன்கிளாஸ் போட்டுட்டு இருந்தால அந்த பொண்ணு, இவங்க எல்லாருமே வந்து ஒத்துக்கிறாங்க. ஏன்னா வேற வழி கிடையாது, இவங்களுக்கு வந்து சாப்பாடு வேணும், அப்படி சாப்பாடு இல்லாம இருந்தாலும் இந்த இடத்துல இவங்களால சர்வே பண்ண முடியாது, அதனால இவங்க எல்லாம் ஒத்துக்க. இப்ப பிசினஸ் மேனோட ஒய்ஃப் அவளும் வந்து போலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அவன் இருந்துட்டு விட மாட்டேங்கிறான். இதை பாரு, இப்படியே இருந்திருந்து என்னோட வாழ்க்கையை வீணா போயிருப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து இவன் சொன்னதெல்லாம் காதல வாங்காம இவங்க எல்லாரும் கிளம்பி போறாங்க. இடத்துல இருக்கிற அந்த அக்கௌண்டன்ட் தான் அங்க இருக்கிற பொண்ணுங்கள்ல யாரையாவது சூஸ் பண்ணி இது மாதிரி வந்து ஃபுட் இருக்கிற ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு எல்லாம் தப்பா வந்து நடந்துக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்பவே வந்து கொடூரமாவும் ரொம்ப வயலண்டாவும் தான் வந்து நடந்துக்கிறாங்க. இது மாதிரி இவங்களுக்குள்ள நடந்ததுல ஒரு பொண்ணு வந்து தெரியாம இறந்தே போயிடுறா. அடுத்த நாள் காலையில டாக்டரோட ஒய்ஃப் வந்து வெளியில வரும்போது வேற ஒரு பொண்ணை போய் ஃபுட்டை எடுத்துட்டு வர சொல்றாங்க. ஏன்னா இவங்களோட கையில அந்த இறந்து போன பொண்ணோட பாடி இருக்கு, அதை வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணி இவங்க வந்து ஃபைனலா அவளுக்கு வந்து ஒரு குட் பை சொல்லி எல்லாத்தையும் வந்து பண்ணி முடிக்கிறாங்க.
வாரங்கள் கழிஞ்சுக்கிட்டே இருக்க இந்த அக்கௌண்டன்ட் வந்துட்டு வேற ஒரு வார்டுல வேற ஏதோ பொண்ணுங்க இருக்குமா அப்படிங்கறத வந்து பாக்குறதுக்காக வராரு. அதுக்கு முன்னாடி வார்டு 1க்கு வந்துட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட பரவாயில்ல, நீங்க எல்லாரும் ரொம்பவே நல்லா உங்களோட வேலைகளை செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்ப அங்க இருக்கிற யாருமே எதுவுமே பேசாம அப்படியே இருக்க, இதுல இருந்தே தெரியுது அங்க இறந்து போன பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியாது அப்படிங்கறத பத்தி. அப்ப டாக்டரோட ஒய்ஃப் தான் இருந்துட்டு இந்த விஷயத்த பத்தி அவன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண அவன் அப்படியே வந்து ஷாக் ஆயிடுறான். மேலேயே இவனுங்களை இப்படியே விட்டோம்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரோட ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னா ஒரு ரூமுக்கு போயிட்டு அங்க இருக்கிற சிசரை வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க கையில ஒரு சேஃப்டிக்காக. இந்த டைம்ல வெளியில வார்ட் 2ல இருந்து ஒரு பொண்ணு வந்து வெளியில வர, அதனால அங்க இருக்கிற கார்ட்ஸ் எல்லாரும் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இதை சான்ஸா எடுத்துக்கிட்டு பார்டெண்டர் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இவங்க அவனை குத்தி கொல்றாங்க. பார்டெண்டரை இந்த இடத்துலயே கொன்னதுக்கு அப்புறமா ஏதோ ஒரு சவுண்டு கேட்டு அந்த அக்கௌண்டன்ட் வர அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அங்க இருக்கிற கன் அவன் எடுத்துக்கிட்டு அவங்களே சுடலான்னு ட்ரை பண்றான். என்னதான் இருந்தாலும் இவனுக்கு வந்து கண்ணு தெரியாது இல்லையா, அதனால அந்த எல்லா புல்லட்ஸுமே வந்து கீழே தான் போயிருது. இதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த இடத்த ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டாக்டரோட ஒய்ஃப் இருந்துட்டு அங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் இதுக்கப்புறம் நான் தான் இந்த இடத்துக்கு வந்து ராணி, என்னை யாராலையும் வந்து கட்டுப்படுத்த முடியாது, இதுக்கப்புறமும் நான் வந்து ஃபுட்டை கண்டிப்பா சும்மா கொடுக்க போறதில்ல, நான் வந்து கலெக்ட் பண்ண போறேன் எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்க. அப்ப டாக்டர் தான் வந்துட்டு இதை பாரு, நீ இப்பெல்லாம் பண்ண அப்படின்னா இது பெரிய பிரச்சனையை உருவாக்கும், அந்த இடத்துல ஒரு பெரிய வாரே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் சொல்லி வாய மூடல. அதுக்குள்ள அந்த வார்ட் 3ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா பேரிகேட்ஸ் வச்சுட்டு ஃபுல்லா அடைச்சிடுறாங்க. நாங்க ஃபுட்டை எதுவும் ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி அவங்க ஒரு பக்கம் போராட்டம் பண்ண வார்ட் 1ல இருக்கிறவங்க எல்லாம் நம்ம அப்படின்னா எதிர்த்து சண்டை போடுவோம்னு ரெடி ஆயிட்டு இருக்கு. அப்ப அங்க இருக்கிற ஒரு பொண்ணு மட்டும் நான் வந்து எனக்கு நடந்ததுக்கு கண்டிப்பா வந்து நியாயம் கிடைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து வெளியில வரா. என்னடா பண்ண போறா அப்படின்னு பார்த்தா இவகிட்ட இவ்வளோ நாளா ஒரு லைட்டர் இருந்திருக்கு. அந்த லைட்டரை அவ மறைச்சு வச்சிருந்திருக்கா. எங்களுக்காடா நீங்க இவ்வளவு துரோகம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ வெளியில வந்து அந்த இடத்துல வந்து நெருப்பு பத்த வைக்க, அவ்வளவுதான் அந்த ரூம்ல இருக்கிற வார்ட்ல இருக்கிற எல்லாருமே வந்து இந்த நாள்ல ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. சில பேர் அந்த இடத்துல இறந்தும் கூட போயிடுறாங்க. அதனால இப்ப டாக்டரும் அவங்களோட ஒய்ஃபும் தான் வந்துட்டு அங்க இருக்கிற மிச்ச மீதி இருக்கிறவங்களையாவது சேஃப்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும் போது இவங்க எல்லாருமே வந்து வெளியில வந்துடுறாங்க. வெளியில ஆக்சுவலா வந்துட்டா அந்த காட்ஸ் எல்லாம் இவங்கள சுட்டு தள்ளிடுவாங்க. ஆனா யாருமே வந்து சுடவே இல்லை. என்னடா அப்படின்னு போயிட்டு கதவை திறக்கிறாங்க. கதவும் வேற திறந்துதான் இருக்கு. அப்படின்னா இவங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறாங்க, நமக்கு இங்க விடுதலை கிடைச்சிருச்சு, இங்க இருந்து நம்ம வெளியில போகலாம் அப்படின்னு. சரி, இங்க இருந்து வெளில போகலாம் அப்படின்னு எல்லாரும் பிரிஞ்சு வந்து வெளியில போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப டாக்டரோட ஒய்ஃபால மட்டும்தான் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியும்ல. அங்க இருக்கிற எல்லாருமே வந்து இது மாதிரி ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால அவங்க தான் இவங்க எல்லாத்தையும் வந்து லீட் பண்றாங்க. ஆக்சுவலா இவங்க ஒரு டீமா வந்து இருக்கிறாங்க. அந்த பிசினஸ் மேனு, அவங்களோட ஒய்ஃப், அந்த சின்ன பையன் சன்கிளாஸ் போட்டிருந்தவங்க, அதுக்கப்புறம் அந்த ஐ பேட்ச் போட்டிருந்தவர், இவங்க எல்லாரும் ஒரு டீமா வந்து அந்த இடத்துல போகிறாங்க. போற வழியில அவங்களுக்கு என்ன ஃபுட்டு கிடைக்குதோ அதை வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இப்ப வந்து கொஞ்சம் இது பண்றாங்க. அந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் மக்கள் இது மாதிரி தான் வந்து இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து சண்டை தான் போட்டுட்டு இருக்காங்க. அதுவும் எதுக்காகனா சாப்பாட்டுக்காக தான். ஏன்னா எந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தாலும் காசு பணம் இல்லாம இருந்துடலாம், ஆனா சாப்பாடு இல்லாம இருக்க முடியாது. அதனால ஃபுட்டுக்கு தான் எல்லாம் வந்து அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற டெட் பாடிஸ் இதெல்லாம் வந்து அனிமல்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. நாய் வந்து அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்கு. இப்போ இந்த டாக்டரோட ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னா, இங்க இருக்கிற இவங்க ஒரு டீமா வந்தாங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு ஃபுட் எதுவும் கிடைக்குமான்னு பாக்குறதுக்காக இவங்க வந்து பாக்குறதுக்கு வராங்க. இடத்துல இருக்கிற மார்க்கெட்ல அவங்களுக்கு வந்து சில ஃபுட்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஒரு ரூம் வேற ஏதோ ஒன்று தனியா இருக்கு. அங்க போயிட்டு பார்த்தா நிறைய வந்து இதெல்லாம் அவங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வந்து அங்க இருக்கும். இவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே இந்த இடத்துல மூட்டை கட்டிக்கிட்டு இங்கிருந்து வெளியில போலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணும்போது பார்த்தா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் மக்கள் வந்து வந்துடுறாங்க. இவங்க கிட்ட ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கையில இருக்கிற சவுண்டை வச்சே இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு டாக்டரோட ஒய்ஃபை வந்து பிடிச்சிடுறாங்க. எங்களுக்கு கூட சாப்பாடு தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த டாக்டர் என்ன பண்றாருன்னா இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல சுத்திக்கிட்டு இருக்கிற எல்லாரையும் வந்து அடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு அவங்கள ஒரு ஷீல்டு மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணி வெளியில கொண்டு வந்துடுறாரு. வெளியில வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது இவங்க எடுத்துட்டு வந்து திங்ஸ் வந்து கொஞ்சம் ட்ராப் பண்ணிட்டாங்கன்னு. சரி, நான் அதை போய் எடுத்துட்டு வரேன், நீ அது வரைக்கும் இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுக்கிறதுக்காக உள்ள போறாரு. அந்த நேரத்துல நம்ம டாக்டரோட ஒய்ஃப் கிட்ட ஒரு பெரிய சைஸ் நாய் வந்து உட்காந்துருக்கு. அது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. இவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. திடீர்னு பார்த்தா இந்த இடத்துல மழை பெய்ய ஆரம்பிக்குது. இதனால அவங்க வந்து சரி சர்ச்சுக்குள்ள போயிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த நாயையும் கூட்டிகிட்டே சர்ச்சுக்குள்ள போறாங்க. இந்த நேரத்துல இவரும் வர வந்துடுறாரு. வந்துட்டு சரி இவ எங்க இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் சர்ச்சுக்குள்ள அங்க இருக்கிற பிள்ளைங்களோட கண் எல்லாத்தையும் வந்து கட்டி போட்டிருக்கிறாங்க. அங்க இருக்கிற பிரீஸ்ட் கூட இன்னமும் கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கை குறையாம அதை பத்தி தான் வந்து பெருமையா பேசிட்டு இருக்கிறாரு.
இல்ல இன்னும் கொஞ்சம் மக்கள் இங்க இருக்கிற மழை பெய்யுதுல அதனால தண்ணி எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தண்ணி இதெல்லாம் கிடைக்குமா என்னங்கிறதே உங்களுக்கு தெரியாது. சில பேர் வந்து ரொம்ப நாளா குளிக்காம அப்படியே இருந்ததுனால வெளியில வந்து இந்த மழை தண்ணியை என்ஜாய் பண்ணி நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்க ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறமா அந்த நாய் வந்து இவங்கள கண்டுபிடிச்சிருது. அதனால இவங்க எல்லாரும் மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இவங்க கூட இந்த டீமும் இருக்காங்கல்ல, அவங்களும் ஜாயின் பண்ணிட்டு சரி நம்ம வந்து இப்போதைக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாருக்கு வந்து போறாங்க. அங்க வந்து இவங்களுக்கு கொஞ்சம் தேவையான ஃபுட்டு வந்து கிடைக்குது. அதெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அன்னைக்கு நைட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா அங்கேயே வந்து தூங்குறாங்க. இப்போ மறுநாள் காலையில விடிஞ்சதுமே இந்த டாக்டரும் அவங்களோட ஒய்ஃபோட வீட்டுக்கும் தான் இவங்க எல்லாரும் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா இவங்க எல்லாரும் ஒரு குடும்பமா வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. டாக்டரோட ஒய்ஃபுக்கு கண்ணு தெரியும் அப்படிங்கறதுனால அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் இவங்க வந்து கைட் பண்றாங்க. வீடையும் வந்து நல்லா சுத்தமா வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு அதுக்கப்புறம் துணிமணி எல்லாமே கொடுத்து ஹெல்ப் பண்றாங்க. இவங்க வந்து இந்த இடத்துல ஒரு குடும்பமா ஜாலியா வந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு ஏதாவது வெளியில போறாங்க அப்படின்னா ஃபுட்டுக்காக மட்டும்தான். தேவையான ஃபுட்டை வந்து எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து இப்போ போதுமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஐபேட்ச் போட்டவனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நம்ம எல்லாம் ஒரு குடும்பம் மாதிரி ரொம்பவே நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அவரு சொல்லிட்டு இருக்காரு. பிஸ்னஸ்மேனோட ஒய்ஃபும் அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு அவர் கூட வந்து சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட மனவேதனையெல்லாம் இப்பதான் கொஞ்சம் தீர்ந்துருக்கு. டாக்டரோட ஒய்ஃபும் அதே மாதிரி டாக்டர் கூட வந்து சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்ல, இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்றோம் அப்படின்னு எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்காங்க. மறுநாள் இப்ப வந்து காலையில பார்த்தா திடீர்னு இந்த பிசினஸ்மேன் வந்து பயங்கரமா கத்துறான். என்னடா எதுக்குடா இப்படி கத்துற அப்படின்னு வந்து ஷாக்கிங்ல பார்த்துட்டு இருந்தா அவனுக்கு வந்து கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி திருப்பி கண்ணு தெரிய ஆரம்பிச்சதுமே அவன் சந்தோஷத்துல வந்து கத்த ஆரம்பிச்சிட்டான். இதை பார்த்துட்டு அப்படின்னா இந்த நோயை எதிர்த்து நம்மளோட பாடி வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நிச்சயமா இது எல்லாமே பழைய நிலைமைக்கு திரும்பிடும். இது மாதிரி கண்ணு தெரியாம போறது ஒன்றும் நிரந்தரம் கிடையாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. திடீர்னு ஏதோ ஒரு வைரஸ்னால பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி கண்ணு தெரியாம போனதுனாலதான் இவ்வளோ பிரச்சனையும் அது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிச்சிருக்கு. இது மாதிரி திடீர்னு உங்களுக்கும் கண்ணு தெரியாம போயிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு என் கூட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. Until then, டாடா பாய் ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.